ஐபிஎல் 2026 ஓட செகண்ட் மேட்ச் பிட்வீன் கேகேஆர் வர்சஸ் எம்ஐ கேமுக்கான ஒரு ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ வீடியோவாக தான் இது இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் ஆஸ் வெல் அஸ் ப்ரீ மேட்ச் ரிவ்யூஸ், போஸ்ட் மேட்ச் ரிவ்யூஸ் எல்லாமே வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக மேட்சோட ப்ரிவியூக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வான்கடே ஸ்டேடியமில் தான் நடக்க போகுது. ஆன் தி அதர் ஹேண்ட் பாயிண்ட்ஸ் டேபிள்னு பார்க்கும்போது லாஸ்ட் சீசன் மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா 14 கேமில் 8 கேம் வின் பண்ணி 6 கேம் லாஸ் பண்ணியிருந்தாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் கேகேஆர்னு பொறுத்தவரையில் 14 கேமில் 5 கேம் வின் பண்ணி 7 கேம் லாஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ்க்கும் குவாலிஃபை ஆனாங்க. பட் எலிமினேட்டர் 1ல் பஞ்சாப் கூட லாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் லாஸ்ட் சீசனோட ஒரு கிளான்ஸ்ன்னு பார்க்கும்போது கேகேஆருக்கு ஒரு நல்ல சீசனாக அமையல. பட் அவங்க தான் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸாக வந்தாங்க போன சீசனுக்குள்ள. அதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாட் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் கடைசி 14 வருஷமா ஓப்பனிங் கேமை வின் பண்ணதே கிடையாது. பட் அதை இந்த வருஷம் மாற்றி எழுதுறாங்களா அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வென்யூ வான்கடே. ஸோ ரெயின் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான், கண்டிப்பாக வராது அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் லாஸ்ட் இயரோட ரெக்கார்டு அப்படின்னு பார்க்கும்போது பேட் ஃபர்ஸ்ட் 3 வாட்டியும் சேஸ் பண்ணுற டீம் 4 வாட்டி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆர் பேட்டிங் செகண்ட் நெவர்தலெஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் லாஸ்ட் சீசனில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 221 for 5 ஆகவும் செகண்ட் இன்னிங்ஸில் 209 for 9 ஆகவும் இருந்திருக்கு. இதுதான் ஹையஸ்ட் ஸ்கோர். அண்ட் ஓவரால் ஆவரேஜ் ஸ்கோர், அதாவது வான்கடையில் ஓவரால் ஆவரேஜ் ஸ்கோர்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 170 ஆகும், செகண்ட் இன்னிங்ஸில் 159 ஆகவும் இருக்குது. பட் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாட் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, கடைசி 10 மேட்ச்சில் ஆவரேஜ் ஸ்கோர்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஆவரேஜ் ஸ்கோர் 176 ஆகும், செகண்ட் இன்னிங்ஸோட ஆவரேஜ் ஸ்கோர் 177 ஆகவும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோ செகண்ட் இன்னிங்ஸோ ரெண்டுத்துலேயுமே ஈக்குவலான ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் தான் இருக்குது. ஸோ நம்ம பெருசாக ஒரு 200 220 என்னதான் கிரவுண்ட் சின்னதாக இருந்தாலும் 200 220 அப்படின்றதெல்லாம் போகாமல் ஒரு பார் ஸ்கோரான ஒரு 185 to 190 ப்ளஸ் அடிக்கிறாங்களோ, ஒரு 185 to 190 எந்த டீம் அடிக்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு வின்னிங் ஃபேக்டர் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதை தாண்டி வான்கடே பிச் எல்லாருக்குமே தெரியும், இனிஷியலாக மூவ்மெண்ட் இருக்கும். அதை இந்தியா வர்சஸ் யூஎஸ்ஏ T20 வேர்ல்ட் கப் கேமில் கூட பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் 6 ஓவர் எந்த டீம் நல்லா விளையாடுறாங்களோ அவங்களோட வின்னிங் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லலாம். அண்ட் ஹையஸ்ட் டோட்டல்னு பார்க்கும்போது இந்த வென்யூவில் 235 for 1 அடித்தது ஆர்சிபி. லோயஸ்ட் டோட்டல் 67 for 10 விக்கெட்ஸ் கேகேஆர். இதே டீம், இதே கேகேஆர் தான். அண்ட் ஹையஸ்ட் சேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 214 for 4 அடித்தது யாருன்னா மும்பை இந்தியன்ஸ். அண்ட் லோயஸ்ட் டிஃபெண்டட் பார்த்தீங்கன்னா 118 for 10 எஸ்ஆர்ஹெச் டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. எக்கனாமி ரேட் இன் 2025 பார்க்கும்போது சீமஸோட எக்கனாமி ரேட் 9.76 ஆகும், ஸ்பின்னர்ஸோட எக்கனாமி ரேட் 8.62 ஆகவும் இருந்திருக்கு. அண்ட் பேசர்ஸ் வர்சஸ் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கடைசி 10 மேட்ச்சில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 60 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் 53 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ இதிலிருந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 6 ஓவரில் ஸ்பின் பண்ணி 1-2 விக்கெட் எடுத்தால் மட்டும் பத்தாது. மிடில் ஓவர்ஸில் எந்த டீமோட ஸ்பின்னர்ஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட வின்னிங் ஃபேக்டரும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் நமக்கு இந்த ஸ்டாட் வச்சே தெரியுது, ஸ்பின்னர்ஸ் 53 வேற பேசர்ஸ் 60 விக்கெட், பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. அப்படின்றதுனால இந்த ஒரு வென்யூவில் பேசர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஸ்பின்னர்ஸ் 2 பேருமே ரொம்ப ரொம்ப ஒரு க்ரூஷியலான ஃபேக்டராக இருப்பாங்க. இப்போ 2 டீமோட பிளேயிங் 12 பார்த்தரலாம். மும்பை இந்தியன்ஸ் ஓரளவுக்கு சார்ட்டடான டீமாக தான் இருக்காங்க. ஓப்பனிங்கில் ரோஹித் சர்மா அலாங் வித் தட் குவாண்டின் டிகாக், ஒரு ஓஜி பார்ட்னர்ஸ் அகெயின் இந்த ஐபிஎல் 2026 ஓப்பன் பண்ண போகிறாங்க. ரயன் ரிக்கல்டன்லாம் விளையாடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக குவாண்டின் டிகாக், அதுவும் அவர் இருக்கிற ஃபார்மில் அவர் தான் ஓப்பன் பண்ணுவார். 1 டவுனில் திலக் வர்மா அண்ட் ஸ்கை ஃபாலோட் பை தட். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் 1 டவுன் 2 டவுன் கண்டிப்பாக ஸ்வாப் பண்ணிப்பாங்க. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் QDK அவுட் ஆனால் திலக் வர்மாவோ இல்லை ரோஹித் அவுட் ஆனால் ஸ்கை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 3 and 4. நம்பர் 5ல பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா. நம்பர் 6ல பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸா இல்லை ஷெர்ஃபன் ருத்தஃபோர்டா அப்படின்றத பார்க்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வில் ஜாக்ஸால பவுலிங் பண்ண முடியும், ஆஃப் ஸ்பின் 1 or 2 ஓவர்ஸ் கொடுக்க முடியும். அண்ட் பேட்டிங்லையும் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்காரு. இங்கிலாந்துக்காக T20 வேர்ல்ட் கப்பில் கன்சிஸ்டண்டாக மேட்சஸை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. ஆன் தி அதர் ஹேண்ட் ஷெர்ஃபன் ருத்தஃபோர்ட் பற்றி பேசும்போது ஒரு லெஃப்ட் ஹேண்டர். அதே மாதிரி அங்கே கேகேஆரோட ஸ்பின்னர்ஸ்ன்னு பார்க்கும்போது வருண் சக்கரவர்த்தி, சுனில்
சுனில் நரேன், ரெண்டு பேரையும் டேக்கிள் பண்ணுறதுக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் தி மிடில். அது ஷெஃபன் ரித்தஃபோர்டா கூட இருக்கலாம். ஸோ எம்ஐ என்ன சான்ஸ் எடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தென் ஃபாலோட் பை தட் இந்தியன் ஃபினிஷரான நமந்தீர், மிச்சல் சாண்ட்னர். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வென்யூஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் கிங் பின்னாக இருப்பார் மிச்சல் சாண்ட்னர். தென் தீபக் சஹர், ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் இம்பாக்ட் பிளேயரா ஃபாஸ்ட் பவுலர் வேணும் அப்படின்னா அஸ்வினி குமாரோ, இல்லை ஒரு ஸ்பின்னர் வேணும் அப்படின்னா மயங்க் மார்க்கண்டே. இதுதான் மும்பை இந்தியன்ஸோட ஒரு பிளேயிங் டூலாக இருக்கும். தென் கேகேஆரோட பிளேயிங் டுவெல்னு பார்க்கும்போது நிறைய சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளால கரெக்டாக ஒரு ப்ரெடிக்டட் பிளேயிங் டுவெல்ல நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியல. பிகாஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பவுலிங்கில் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். பிகாஸ் இப்போது ஓவர் சீரிஸ் ஸ்லாட்டான ஒரு பிளஸிங் முஷரபானியை உள்ளே அவங்க கொண்டு வந்தால் டிம் சைஃபோர்ட், ஃபின் ஆலனா சேர்த்து ஓப்பனிங் பண்ண வைக்க முடியாது. இல்லை இந்தியன் ஆப்ஷன்ஸ் அவங்க அங்கே போகிறாங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் ட்ரை பண்ணலாம். பட் நான் இப்போதைக்கு இருக்கிற காம்பினேஷனை சொல்கிறேன். ஓப்பனிங் டிம் சைஃபோர்ட் அண்ட் ஃபின் ஆலன். கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேர் தாங்க ஓப்பனிங் பண்ணணும். பிகாஸ் இதை விட்டா டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி பேட்டிங்கில் யாருமே கிடையாது. ஸோ ஓப்பனிங்கில் கண்டிப்பாக இவங்க தான் இருக்கணும். இல்லை அப்படி பிளஸிங் முஷரபானியை விளையாட வைக்க போகிறாங்க அப்படின்னா டிம் சைஃபர்ட் ஆட மாட்டார்னு நினைக்கிறேன். பட் பிளஸிங் முஷரபானி இந்த லெவலில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படின்றது தெரியல. T20 வேர்ல்ட் கப்பில் செம்ம பர்ஃபார்மன்ஸ், 6 மேட்ச்சில் 13 விக்கெட் எடுத்தார். கன்சிஸ்டண்டான ஒரு பர்ஃபார்மராக இருந்தார் ஃபார் ஜிம்பாப்வே. பட் ஐபிஎல் மாதிரி ஒரு ஹை ப்ரெஷர் கேம், அதுவும் ஓப்பனிங் கேம் அகெயின்ஸ்ட் மும்பை, அதுவும் வான்கடே, அந்த மாதிரி பிக்சர்ஸில் பிளஸிங் முஷரபானி அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு பிக்காக இருப்பாரா அப்படின்றது தெரியல. கண்டிப்பாக ஒரு 4 ஓவருக்கு 40 ரன் கொடுப்பாரு. ஸோ அதை இந்தியன் ஆப்ஷன்ஸை வச்சு அவங்க ஃபில் பண்ணலாம். பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஒன் டவுனில் கேப்டன் அஜிங்கே ரஹானே, ஃபாலோட் பை தட் கேம் கிரீன், தென் அங்கிரிஷ் ரகுவன்ஷி, ரிங்கு சிங் வைஸ் கேப்டன், தென் ரமன்தீப் சிங், சுனில் நரேன் அண்ட் நம்பர் 9ல் கார்த்திக் தியாகியா இல்லை உம்ரான் மாலிகா அப்படின்றத பார்க்கணும். பட் எனக்கு தெரிஞ்சு உம்ரான் மாலிகோட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தென் வருண் சிவி, வைபவ் அரோரா அண்ட் சௌரப் துபே. இதுதான் இவங்களோட பிளேயிங் டோலாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி பேசுகிற மாதிரி பிளஸிங் முஷரபானி உள்ள வராரு அப்படின்னா இவங்களோட காம்பினேஷன் அப்படியே சேஞ்ச் ஆகும். கண்டிப்பாக ஷைஃபோர்ட் அவுட் ஆயிடுவார். ஆலன் அண்ட் ரஹானே ஓப்பன் பண்ணுவாங்க. தென் கிரீன், ரகுவன்ஷி அண்ட் தென் நம்பர் 5ல் தேஜஸ்வி தயாவை இவங்க உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டெல்லியை சேர்ந்த ஒரு டொமஸ்டிக் பிளேயர், ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன், சூப்பராக ஆட முடியும், நல்ல ஒரு ரீசன் ஃபார்ம்ல இருந்து வராரு. பட் அகெயின் ஐபிஎல் மாதிரியான ஸ்டேஜஸ்ல எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுதான் ரெண்டு டீமோட ஒரு பிளேயிங் டோலா இருக்கும். ஸோ வின் ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கலாம். பிளேயிங் 11 ஆஸ் வெல் அஸ் வென்யூலாம் வச்சு பார்க்கும்போது ரெண்டு இம்பார்ட்டண்டான வின் ஃபேக்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு இனிஷியலாக பவர் பிளேல எப்படி பவுல் பண்ணுறாங்க ஆஸ் வெல் அஸ் எப்படி பேட் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு வின் ஃபேக்டராகவும், அதே மாதிரி டெத் ஓவர்ஸில் எப்படி பவுல் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ இந்த ரெண்டு தான் கண்டிப்பாக இந்த கேமோட வின்னிங்கை தீர்மானிக்கும். ஸோ இனிஷியலாக பவுலிங்னு வரும்போது கண்டிப்பாக மும்பைக்கு ஒரு கன் பவுலிங் அட்டாக் இருக்காங்கன்னு சொல்லணும். ட்ரெண்ட் போல்ட், தீபக் சஹர், ஹார்திக் பாண்டியா 3 பேருமே சூப்பரான ஒரு ஸ்விங் பவுலர். இதை தாண்டி பும்ரா இருக்கார் இல்லையா, இம்பாக்ட்ல இருந்து அவங்க அஸ்வினி குமார் கூட எடுத்துட்டு வரலாம். ஆன் தி அதர் ஹேண்ட் நம்ம அப்படியே கேகேஆர்னு பார்க்கும்போது ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸான பவுலிங் அட்டாக் தான். வைபவ் அரோரா நல்ல ஒரு ஸ்விங் பவுலர். பட் அதை தாண்டி நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கு யார் பவுல் பண்ண போறாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு பவர் பிளே ஃபேஸை கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மும்பைக்கு அதிகமாக இருக்கு. ஆன் தி அதர் ஹேண்ட் டெத் ஓவர் பவுலிங், அதே மாதிரி டெத் ஓவர் ஹிட்டிங் அப்படின்னு வரும்போது பவுலிங்ல டாப்ல பும்ராக்கு ஓவர் கொடுக்கலாம். மினிமம் 3 to 4 ஓவர் பும்ரா டெத்ல போட்டுருவாரு. ஹர்திக் ஒரு ஓவர், ட்ரெண்ட் போல்ட் ஒரு ஓவர் அண்ட் மிச்சல் சாண்ட்னர் கூட கொடுக்கலாம். அங்கேயும் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்டார்ட் அவுட்டாக இருக்கு. ஆன் தி அதர் ஹேண்ட் கேகேஆருக்கு அகெயின் யார் டெத்தில் பவுல் பண்ண போறா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த ஒரு கேமை ஈஸியாக மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் 14 வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் ஐபிஎல் அவங்க வின் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.